வணக்கம். பிஎட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், பிஎட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் எப்படி நிறைய மார்க்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுங்கள். உங்களோட ரெக்கார்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி சைன் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதில் ஏதாவது தவறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை ரீசெக் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்து அதை வந்து செக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா கமிஷனில் அவங்க கண்டுபிடிக்கிறத விட உங்களோட ஸ்டாஃபோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த தப்பை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் என்னென்ன டிஎல்எம் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிஎல்எம் எல்லாமே உங்களோட ஸ்டாஃப் கிட்ட காமிச்சு இது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட டீச்சிங் அந்த லெசன் பிளானு, இந்த லெசன் பிளான் தான் நான் எடுக்க போகிறேன், இதுக்கு இந்த டீச்சிங் எய்ட்ஸ் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன், இது போதுமா அப்படின்னு டெமோ கிளாஸ் எடுத்து காமிச்சிட்டு கரெக்ஷன்ஸ் வாங்கிக்கோங்க. சிலர் வந்து ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக என்னால் நல்லா டீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட் நல்லது தான், பட் அதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்களாக வந்து டீச் பண்ணி பாருங்கள். பிளாக் போர்டில் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது, அதே மாதிரி டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. சைக்காலஜி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அந்த ரெக்கார்டுக்கு வந்து 40 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைக்காலஜி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் திரும்ப அதையும் பார்த்துக்கோங்க. மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸு அதில் இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரவாக தெரியணும். எல்லா ரெக்கார்ட்லேயுமே ஈச் அண்ட் எவ்ரி பேஜு நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதில் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். இன்னொன்று, நீங்கள் வச்சுருக்கிற டிஎல்எம்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதை சும்மா அப்படியே வந்து வச்சா மட்டும் உங்களுக்கு மார்க்கு கிடச்சிடாது. ஸோ உங்களோட லெசன் பிளானு, உங்களோட டிஎல்எம், அதுக்கப்புறம் உங்களோட ரெக்கார்டு, அதே மாதிரி ஒர்க்கிங் மாடல் இன்னோவேட்டிவாக பண்ணுங்கள். திரும்ப திரும்ப பழைய மாடல் பண்ண வேண்டாம். உங்களோட சப்ஜெக்டில் இன்னோவேட்டிவாக நீங்கள் டிஎல்எம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய டைம் இருக்குது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.